தலைகீழாக பயணிக்கும் உலகின் முதல் கார் என்ற பெருமையை இங்கிலாந்தைச் சேர்ந்த மெக்மர்டி ஸ்பியர்லிங் என்ற கார் பெற்றுள்ளது. தலைகீழாக ஓடும் காரா? செய்தி தவறா அல்லது கவனித்ததில் தவறா என்று குழம்ப வேண்டாம். கார் தலைகீழாக ஓடும் என்பது உண்மைதான். எடை குறைந்த வாகனம் என்ற நோக்கத்துடன் கார் உற்பத்தி சந்தையில் அடியெடுத்து வைத்த மெக்மர்டி ஆட்டோமொபைல் நிறுவனம் எந்தவித அறிவிப்பும் வெளியிடாமல் 3 ஆண்டு வடிவமைப்புக்கு பின்னர் கடந்த 2021 ஒரு நபர் பயணிக்கும் வகையிலான மின்சார ஸ்போர்ட்ஸ் ரக காரை இங்கிலாந்தில் அறிமுகப்படுத்தியது. ஐரிஷ் மொழியில் இடியுடன் கூடிய புயல் என்ற பொருளை தரும் ஸ்பெர்லிங் என அந்த காருக்கு பெயர் சூட்டப்பட்ட போது பின்னாளில் கார் உலகில் பிரம்மாண்ட சாதனையை படைக்கும் என்று எவரும் அறிந்திருக்க மாட்டார்கள். குறைந்த வினாடிகளில் அதீத வேகத்தை அடையக்கூடிய பந்தய காராக வடிவமைக்கப்பட்ட ஸ்பெர்விங் தற்போது தலைகீழாகவும் பயணிக்க முடியும் என்பதை உலகுக்கு நிரூபித்துள்ளது. மெக்மர்டி தலைமையகம் உள்ள குளோஸ்டர்ஷியர் பகுதியில் புதிய சாதனை படைக்க ஆயத்தமான மெக்மர்டி இதற்கென பிரத்யேக சுழலும் மேடையை வடிவமைத்தது. அந்த மேடையில் ஓட்டுநர் காரை ஓட்டி வந்து நிறுத்தியதும் மேடை தலைகீழாக சுழல்கிறது. ஆனால் அப்போதும் சற்றும் நிலை தடுமாறாமல் பசை கொண்டு ஒட்டியது போல கார் தலைகீழாக நிற்கிறது. தொடர்ந்து ஓட்டுநர் காரை இயக்க கார் நகர்கிறது. புவியீர்ப்பு விசையை எதிர்த்து கார் தலைகீழாக பயணிப்பதற்கு ஃபேன் போன்ற அமைப்பு நிலத்தை நோக்கி விசையை செலுத்துகிறது. இந்த உலக சாதனையை மெக்மர்டி நிறுவன அதிகாரிகளும் தனிப்பட்ட நடுவர்களும் மதிப்பிட்டு திகைப்பில் வாயடைத்து போயினர். இதன் மூலம் F1 பந்தய கார் தலைகீழாகவும் ஓடும் என்ற சொலவடையை நிரூபித்து காட்டியுள்ளது மெக்மர்டி ஸ்பெர்லிங் கார் நிறுவனம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.